உண்மையா ஒரு குழந்தை அறிவாளி ஆக்கலாம் சின்ன பருவத்தில். அப்படி டெக்னிக் வேர்ல்ட் இருக்குது. குழந்தைய நீங்க எத்தனையோ உங்க டைம் செலவழிக்கிறீங்க, டிவி பார்க்கணும், கதை பார்க்கணும். என்றைக்காவது இந்த லைப்ரரியில போய் ஒரு மெம்பர்ஷிப் கார்டு எடுத்து என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் நான் படிக்க போறேன், எக்கச்சக்கமான புத்தகங்கள் தமிழ்லயே இருக்குது. தமிழ்ல உள்ள புத்தகத்தையாவது எடுத்து பார்த்துக்கிறீங்களா? நான் ஒரு சின்ன சிம்பிளா ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கண்ட நாம் இழந்த ஆக எந்த ஒரு குழந்தை அறிவாளி ஆக்கிறதுக்கு ஐரோப்பா நிறைய டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கிறான். நான் சொன்னேன், கோழி எல்லா நாளும் முட்டை போறதுக்கு டெக்னிக் கண்டுபிடிச்சான். இந்த மைக்கை கண்டுபிடிச்சது நாங்களா? இல்ல. இந்த ஃபேனை கண்டுபிடிச்சது நாங்களா? இல்ல. விமானத்தை கண்டுபிடிச்சது நாங்களா? இல்ல. இது எதையும் நாங்க கண்டுபிடிக்கல. அப்ப சுத்தமா எங்களுக்கு அறிவு இல்லையா? இந்த கையில உள்ள போன் யாருமா கண்டுபிடிச்சது? அட்டாளை சேர்ந்து அபூபக்கர் கண்டுபிடிச்சாரு? இல்ல. கேட்டா நீங்க சிரிக்கிறீங்க. அப்ப எங்களுக்கு கண்ணு, மூக்கு, வாய், காது, காலு எல்லாம் இருக்குது. அப்ப என்னமா இல்ல? இந்த கண்டுபிடிச்சவனுக்கு ஒன்று இருக்குது, எங்களுக்கு இல்லைன்னு அர்த்தமா? எது இல்லை எங்களுக்கு? எங்களால 1 கிலோ இரும்பு பறக்க வைக்கலுமா? நாங்கள் அட்டாளச்சேனை எல்லாரும் சேர்ந்து இந்த பள்ளிவாசல் முற்றுவழியில ஒரே 1 கிலோ இரும்பு பறக்க வைக்க போறோம். அறிவிப்பு குடிச்சோன்னு வைங்க, முழு அட்டாளச்சேனை இங்கதான் இருக்கு. இப்ப இரும்பு பறக்க வைக்க போறாங்களாமே, 1 கிலோ இரும்பு பறக்குமாமே. எங்களுக்கு 1 கிலோ இரும்பு பறக்கிறதே ஆச்சரியம். பல டன் இரும்பு எங்களை தேர்த்தி எடுத்துட்டு 400 பேர் உட்கார்ந்து பேகேஜும் போட்டு, இப்ப உள்ளவன் கொழு கொழுன்னு நிக்கிறான். ஒரு 100-150 கிலோ உள்ளவன் 400 பேர் ஏறுவான். ஏறினா 35,000 அடி. இப்ப இவ்வளவு எல்லாம் இல்ல, 35,000 அடி மேல பறக்குது. இதை கண்டுபிடிச்சது நாங்க தானா? எங்க பக்கத்து விட்டாளா? ஏன் எங்களுக்கு இதை கண்டுபிடிக்கல முடியல? எங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் அறிவுல கோளாறா? இந்த ஏசியா கண்ட்ரி இருக்கு பாருங்க, ஆசியா கண்டம், இதுல பிறக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் குறை பிள்ளைகள். அதனால இதுகளுக்கு ஒண்ணும் விளங்காது. அதோடு பேசதான் தெரியுமே தவிர போன் கண்டுபிடிக்கலாம் தெரியாது. அப்படின்னு உங்க பிள்ளைகளை குறைச்சி மதியிட போறீங்களா? இந்த உலகத்தில் அடுத்த பக்கத்து ஐரோப்பா வர்றவன் நாங்க சந்திர மண்டலத்துக்கு போறதை பத்தி பேசுறோம். இதை இப்ப ராக்கெட் அனுப்பி வச்சிருக்கிறோம். அங்க உள்ள மண்ணை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க இப்ப இருந்து மூஞ்சி பார்த்துட்டு அமெரிக்கால பேசலாம். நீங்க அந்த நேரத்தில் உங்க கணவர்மார்கள் வெளிநாட்டில் இருந்தா கேசட் ரெக்கார்டர்ல பேசி அனுப்புவாங்க. கடிதம் எழுதுற ஒரு காலம். கேசட் விட வேகமா பேசுறீங்க, முகம் நல்லா தெரியுது, குவாலிட்டியா பேசுறீங்க. இதை கண்டுபிடிச்சதாவது அட்டாளச்சேனையா அல்லது அக்கறை பார்த்தா கிழக்கு மாகாணமா இலங்கையா? உங்களுக்கு ஒன்னும் புரியலையா? நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் இன்னும் ட்ரை பண்றது என்ன தெரியுமா? எங்க பிள்ளைகளுக்குள்ள என்னமோ ஒரு குறை இருக்குமா? ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க பெத்தெடுத்த குழந்தைய பத்தி தான் நான் சொல்றேன். என் பிள்ளைங்க சேர்த்தான் என்னமோ ஒரு குறை இருக்கு. ஏற்றுக்கொள்றீங்களா? எதுல பிறப்புலையா? அமெரிக்கால மூளை கண்டுபிடிச்சாச்சு, பின்னாடி ஒன்று சேர்ந்து வருவான். எங்களுக்கு 2 பக்கத்து தானே, அவங்களுக்கு பின்னாடி ஒன்று சேர்ந்து இருக்கிறான். அப்படியா? யானைக்கு தான் அப்படி இருக்குது. முன்னாடி விளங்குச்சா? மூளை பெருசாகி வேலை இல்ல, மூளை இயங்கணும். இந்த மூளை இயங்கணும். புரியுதா உங்களுக்கு? வீட்டு பக்கத்துல வாகனம் இருந்தா வாகனத்துக்கு வாகனத்தை ஓட்ட தெரியணும், வாகனத்தால பயனடையணும். குழந்தைகளுக்கு மூளையில பிரச்சனை இல்ல. நம்ம நாட்டு புள்ளைய உட்கார வச்சாலும் அமெரிக்கா புள்ளைய உட்கார வச்சாலும் மூளை எடுத்து பார்த்தா சேம். எங்க புள்ளை அவங்க புள்ளை மூளையில எந்த வித்தியாசம் இல்ல, ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு. எனக்கு ஆச்சரியம் என்னண்டா, அந்த எல்லா டெக்னிக்கையும் நான் சொல்ல இயலாது. இந்த நிகழ்ச்சியில சும்மா நான் தொட்டு காட்டிட்டு தான் போவேன். என் டார்கெட் நீங்க படிக்கணும், இல்லைன்னா மகரிப் தாண்டி இஷாவாகிரும். நீங்க மகரிப் போகும்போது போவே வேணும் ஒரு இது பண்ணிருக்கிறாங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், ஜஸ்ட் தொட்டு காட்டுறேன். நான் உண்மையா துடிச்சு போயிட்டேன். நான் படிக்கிற நேரம் அடடா எங்க தாய்மார்கள் இது ஏன் புரியல, உண்மையா நான் இலங்கையில தெரு தெருவா போய் சொல்லணும் என்று ஆதங்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள். ஒரு குழந்தையோட அறிவு நம்ம ஸ்கூல்ல போய் பிள்ளைகளை நிப்பாட்டின பிறகு இது 1ஆம் புள்ளை, இது 2ஆம் புள்ளை, அது 4ஆம் புள்ளை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நிஜமா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. உண்மையான ரீசன், ஒரு ரீசன், முக்கியமான ரீசன் தான். ஒரு வண்டியை கொண்டு வந்துட்டோம் ஜப்பான்ல இருந்து. வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு பெட்ரோல் இருக்குதான்னு பார்ப்போம். பெட்ரோல் இருக்குதா இல்லையா? பெட்ரோல் அடிச்சதுக்கு பிறகு இல்லைன்னா அடுத்தது மெக்கானிக்க கூப்பிடுவோம். இதே மாதிரி பெட்ரோல் இருந்தாதான் வண்டி ஓடும். உங்க பிள்ளைக்கு 5 வருஷத்துக்குள்ள ஒரு புள்ள 1ஆம் புள்ள ஆகணுமா, நல்லா வரணுமா, இதுக்கு சொல்லுவாங்க தகவல், டேட்டா. குழந்தையோட மூளையில எவ்வளவு தகவல் இருக்குதோ, தகவல் என்ன,
நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய 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 இந்த ஃபேன் சுத்துவது எப்படி இப்படி தகவல் இல்லையா. இது இவைகள் இதுல ரேஞ்ச் போட்டிருப்பாங்க. 3 வயசுக்கு எவ்வளவு, 5 வயசுக்கு எவ்வளவு. இதுக்கு மேல ஒரு குழந்தை தெரிஞ்சிருந்தா இந்த மூளை இயங்கணுமா இல்லையா. என்ஜின் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பெட்ரோல் அடிச்சாதான் வாகனம் ஓடும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்பதான் என்ஜின் ஒர்க் பண்ணும். எல்லா மூளையும் ஓகே. மூளை ஒர்க் பண்ணணுமா, தகவல் உள்ளுக்குள்ள போகணும். பொத்தி ஒரு அறைக்குள்ள போட்டாச்சுன்னா புள்ள தோது உள்ள விட்டு தோது புள்ளணும். ஒன்னும் புரியாத பிள்ளைகளுக்கு அந்த புள்ளைக்கு இந்த தகவலை போட்டு கொடுத்துட்டோமா, எந்த புள்ள மூளையில தகவல் கூடையோ அந்த புள்ள தான் ஸ்கூல்ல ஒண்ணாம் புள்ளண்டும். எந்த புள்ளைக்கு நல்ல தகவல் இருக்குதோ. இப்ப என்ன ஆச்சரியம் தெரியுமா, தண்ணி குடிக்கணும், பசி வந்தா தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், அப்படிதானே? குழந்தை பசி வந்தா அழுது கேட்குமா கேட்காதா? கேட்கும். ஆனா குழந்தைக்கு பசி இல்லாட்டி நீங்க பின்னாடி ஓடணும். குழந்தை ஓடும், சாப்பாடு அம்மாடி வேணாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க டைமுக்கு குழந்தைய கொடுக்க பாக்குறீங்க. 10 மணி ஆச்சு, இப்ப சாப்பிட்டுதான் ஆகணும். 12 மணி ஆச்சு, அதெல்லாம் வெளியே வந்துருக்கு மேல போட்டா. ஏன் எங்களால தாங்க, அதுக்கு மேல ஏழாது. போட்டது சேர்ந்து வச்சிருக்கிறான் தெரியுமா? அதுக்கு 2 மொழி தான் தெரியும். நீங்க பேசுற தமிழும் தெரியாது, அந்த ஆங்கிலமும் தெரியாது. சிரிக்க தெரியும், அழ தெரியும். பசிச்சா அழுவும், வயிறு நிறைஞ்சா சிரிக்கும். அதுக்கு ஆசை வந்தது கேட்டா அழுவும், நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா சிரிக்கும். எனக்கு ஒரு குழந்தைக்கு பசி வந்தா அழுந்து கேட்குது, தாகம் வந்தா கேட்குது. அறிவு தரப்படுற காலம் தெரியுமா உங்களுக்கு? கொண்டாட வேண்டிய காலம். எல்லா பிள்ளைகளுக்கும் அட்டளச்சன அக்கறை பத்தி இலங்கை உலகம் எல்லா பிள்ளைகளுக்கும் அறிவு தாகம் உண்டாகும். உளவியலாளர் சொல்றாங்க, அந்த டைம் வந்துட்டு இப்படி கண்காணிங்கன்றாங்க. ஏண்டா குழந்தையிட மெயின் பெஸ்ட் இயர்ஸ் 7 இயர்ஸ், முதல் 7 ஆண்டு. இந்த பள்ளிவாசல் காலங்காலம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கட்டப்போக்கில் என்ன செஞ்சிருக்கணும்? நல்ல கல்லை பார்த்து நல்ல பெயிண்ட பார்த்து அடிச்சா சூப்பர் 50 வருஷம் இருக்குமா? குழந்தைகளுக்கு 7 வயசுக்குள்ள போடுற டைம் மேக்சிமம் ஒழுங்கா போட்டீங்கன்னு வைங்க, குழந்தை அந்த மாதிரி நிற்கும். அதுல அல்லாஹ் என்ன பண்றான்டா, ஒரு 2.5 வயசு, சில குழந்தை 3 வயசு, சில குழந்தை 3.5 வயசு ஆக போக்கல இந்த அறிவு தாகம் உண்டாகும். இது கண்டுட்டாங்கன்னு வைங்க, ஐரோப்பால உம்மாமார்கள் குழந்தை வளர்க்கறல, அதையும் சொல்லிக்கொள்ளணும். அவங்க கலாச்சாரத்துக்கு கொண்டு போய் குப்பையில தான் போடணும். ஏன்னா அவங்க பிஸியா டே கேர் சென்டர் போட்டுருவாங்க, அங்க உள்ளவங்க பராமரிச்சு குழந்தைகளை வளர்ப்பாங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கு பாசம் பத்தாது. ஆனா எப்படி வரும்னா குழந்தைட்டு அறிவு தாகம் வந்துட்டு. இந்த அறிவு திறப்படுவதை நீங்க எப்படி கண்டுகொள்வீங்க? உங்களுக்கே தெரியும், நீ உளவியல் படிக்க தேவை. அறிவு திறக்க போகுது, எதுல கண்டுகொள்வீங்க? நீங்க தாய்மார்கள் தானே. இன்னைக்கு நானா பேசல, வேற பையனா நான் பேசிட்டு போயிருவேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க உம்மாமார்கள் எப்படி நீங்க குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு கேட்கிறேன். அறிவு கண் திறப்படுவது, அந்த மெசேஜ் உங்களுக்கு வரும். எனக்குச்சா எப்படி கண்டுகொள்வீங்க? கேள்வி கேட்கு. குழந்தை என்ன பண்ணது தெரியுமா? பசி வந்தா பசிக்குதுன்னு சொல்லுது, தாகம் வந்தா தாகம் என்று சொல்லுது. அறிவு திறப்பட்ட என்ன கேட்குமா? அது என்னமா குழந்தைக்கு இப்ப என்ன தேவையா, என்னமோ தேவையா, அது அதுவா டிசைட் பண்ணுதா? படைச்சவனுக்கு தெரியும் எப்ப பல்லு கொடுக்கணும், படைச்சவனுக்கு தெரியும் எப்ப ஜீரண தொகுதி ஃபில் பண்ணணும். குழந்தை பிறந்தத்தோட குடல் ஜீரண தொகுதி ஃபில்லா இல்ல, பல்லு வந்தாதான் இது ஓகேன்னு அர்த்தம். பள்ளி வந்தாதான் சப்பர மாதிரி சாப்பாடு கொடுக்கலான்னு அர்த்தம். அதே மாதிரி அறிவு கொஞ்சமா துறப்பட்டு, மம்மா இது என்ன, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியும். அப்ப ஏமா அது, இது என்னம்மா, அது எப்படிமா இயங்குது, அப்படி எப்படிமா, அல்ல எப்படி இருப்பாமா, அல்ல மேலையாமா, அல்ல எப்படி வருவாமா, இப்படி எக்கச்சக்கமான கொஸ்டின் வரும். நம்ம தாய்மார்களுக்கு என்னன்னா, இந்த கேட்கிற கொஸ்டின் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கணும். அன்பா கொடுத்தா பசினால தானே குழந்தை அழுந்து கேட்டுச்சு, தாகம்னால தானே தண்ணி கேட்டுச்சு. இப்ப தாகத்துக்கு தண்ணி கொடுத்தா தாகம் தீருமா தீராதா? நான் ரொம்ப ஸ்லோவா போறேன் உங்களுக்கு புரியணும் என்பதுக்காக. இந்த குழந்தை இப்ப என்ன கேட்க தெரியுமா? தெரியும் அதாவது ஒரு ஆர்வம், அறிந்து கொள்ளும் ஆர்வம், அதுக்கு அறிவுன்றும். அறியும் ஆர்வத்துக்கு நாங்க அறிவன்றோம். அந்த குழந்தைக்கு இப்ப உலகத்தை அறியணுமா,
ஏண்டா 5 வயசுக்குள்ள மேக்சிமம் அது கேட்கிற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம்டா கொஸ்டின் கூடுமா? கேட்கிற கொஸ்டின் 4 இருந்தா 40 ஆகுமா? 40 ஆகிற அதுக்கு தேவைப்பட்டு சாப்பிட்டா ஜீரணமாகுமா? அதே மாதிரி அதுக்கு தேவைப்பட்டு கேட்கறதெல்லாம் கொடுத்தோம்டா இந்த அறிவு பெருக ஆரம்பிக்கும், மேக்சிமம் வளர ஆரம்பிக்கும். இதனால எப்பப்பா கேள்வி வரும்னு பாக்குறாங்க. இதை படிச்சுட்டு நான் கவலைப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம நாட்டில் இந்த கேள்வி வரக்கூடாதுன்னே எங்கிறாங்க. பாப்பாட்ட பையன் கேட்பான், அது என்ன? அது பஸ் வாப்பா அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பையன் கேட்பான், ஏன் பாப்பா அது ரோத சுத்துது? பாப்பாக்கு தெரியாது ஏன் சுத்துதுன்னு. ஆனா வாப்பா பாப்பாரு, என்னடா நானே யோசனை வைக்கிறேன், பிசினஸ் யோசனை. இவனை வந்தா தொணன்னு கேள்வி கேட்கறான், கொஞ்சம் வாயை பொத்தணும், என் தலையே சுத்துது. அடுத்த கேள்வி கேட்டா பாப்பானுவான். பையனுக்கு தாகம் தொடங்கிட்டு அறிவு வளர பாக்குது, அவரை கண்ட்ரோல் பண்ண அவராலே இயலாது. பசி வந்து அவரை கண்ட்ரோல் பண்ண இயலுமா? அடுத்த கொஸ்டின், ஏன் பாப்பா போக போகுது? அடி பாடு, எனக்கு போக போகுது. நீ கேட்கிற கேள்வியில தேவையில்லாத கேள்வி உனக்கு, அப்படியே முடிச்சுட்டாங்க. இப்படி 4 பேர் முன்னாடி கேள்வி கேட்காத பிள்ளைகள் கேள்வி கேட்ட இது பெரிய பிரச்சனையா போச்சு. ஒரு வேலை செய்ய விடுவதில்லை, இந்த கேள்வி கேட்குறது நாங்க அடிச்சிட்டோம்டா. எங்க பிள்ளை ஏன் கண்டுபிடிக்கணும்னு புரியுதா? எங்க பிள்ளை ஏன் உருவாகணும்னு புரியுதா? சின்னத்தில இருந்தே அறிவு அந்த மாதிரி வளர்த்துட்டோம்னு வைங்க, நாங்க எப்படி குழந்தைகளுக்கு பழக்கிறோம்